நீ ஓட்டு மாப்ள, நான் உனக்கு சப்போர்ட் பாவமே சப்போர்ட் பண்ணா பாத்து போட ஆக அவளை பச்சை பொறுக்கி கமலா உங்களை கெட்ட வார்த்தையில திட்டினது அந்த பேக் சீட்ல இருக்கிறாரு அவருனா. எனக்கு கார் செட் ஆக மாட்டேங்குது, ஒரு மாதிரி தூக்கம் வருது, நான் பைக்ல வந்துடுறேன். ஐயோ என்னண்ணா இருந்துச்சுல்ல ஃபூலிப் குட்டி, அது எப்படிண்ணா வந்துச்சு? உங்க அண்ணனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வர சார். சார் இருக்கு சார். டேய் காப்பாத்துங்கடா. சார் 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 சும்மா சார் 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 பேசியா ஜோரியா சும்மா சார் 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 சார்ன்ட்டு போடா. வெயிட் பண்ணுடா வெளியே. சார் ப்ளீஸ் சார். நீங்க எவ்வளோ கஞ்சினாலும் விட முடியாது. ஐயா வந்து சொன்னாதான். வாங்கடா அப்படி போய் நில்லுங்கடா. சார் சார் ஐயாப்பா சார் வருவாங்க சொல்லிட்டேன். அருண் சார் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. அருண் சாரா உடனே வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. வாடா பெரிய இவன் அவன் வெயிட் பண்றாப்படா, வெளியே வெயிட் பண்றான். சார் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுறேங்க சார். ஆனால் அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்துருங்க சார். யா இல்லை சார், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கார் சார். ஸ்மூத்தா செக்ஸியை தான் நாங்கள் ஸ்மூத்துன்னு ஒரு காமெடியாக போடுவோம் சார். ஓ காமெடி பண்ணுறது தான் அவனை அங்கே நீங்கள் இழுத்துட்டு வந்திருக்கேன். போங்கடா வெயிட் பண்ணுங்கடா போங்கடா. ஒழுக்கமா எங்க வாங்கின என்னன்னு நீயே சொல்லிடு, நானே உன்னை விட்டுருவேன். இல்லைனா ஐயா வந்தா ரொம்ப கஷ்டம். சரி உன்னோட இஷ்டம். ஏண்டா அந்த மனுஷன் ஜட்டியோட உட்காந்துருக்கிற ஸ்மூத்திக்கிட்டு காமெடி போட்டுருக்க. மாப்பிள்ள அப்படி இல்லை மாப்பிள்ள, சும்மா காமெடியாக ஏதாவது பேசினா விட்டுருவாங்கன்னு சொல்லி தான் காமெடி ஒன்று போட்டேன். ஆமா விடுவாரு, நல்லா லத்தி எடுத்து வாயில விடுவார். டேய் நீ பேசாத, எல்லா பிரச்சனையும் உன்னால தான். நீ அதை வாங்கி வச்சனால தான் இத்தனை பிரச்சனையே. டேய் மாப்பிள்ள வாங்கினது விட்றா, அது என்ன மயிருக்கு வண்டி டேங்க்ல வைக்கிறான். என்ன மயிருக்கு அதை வாங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதை நீ இந்த மயிரிட்ட தான் கேட்கணும். ஏன்டா மயிரு? சொல்லு மயிரு, நான் தான் வாங்க சொன்னேன் சொல்லு மயிரு. டேய் வாங்கினது விட்றா, அது ஜட்டிக்குள்ள வச்சு கொண்டு வர வேண்டியதானே, எதுக்குடா வண்டிக்குள்ள வைக்கிறான்? அதை வச்சு வச்சு வச்சுதான் இந்த வாய் ஏற்கனவே பழைய பித்தளை குண்டா மாதிரி ஆகி கிடக்குது. இன்னும் அதை வச்சே ஆகணுமா? போய் உட்காந்து புடுங்கு. நாளைக்கு நேரம் வருவ எல்லாம் ட்ரெண்டிங் ஏஐ நியூஸ்ல. ஊட்டிக்குள் லூட்டி, போதைப் பொருள் கடத்திய குட்டி, வாடா நாட்டி, கழட்டுங்கடா இவனோட ஜட்டி என்று போலீஸ் தண்டனக்கா குத்தாட்ட பாட்டி. டேய் என்னடா பயமுறுத்துறீங்க? பயத்துல எனக்கு வயிறே கலக்கிற மாதிரி இருக்குடா. டேய் மாப்ள உனக்குமா? எனக்கும் தான்டா. வாடா போய் பாத்ரூம் எங்க இருக்குன்னு போய் கேட்போம். இவன் ஒருத்தன். டேய் ஒழுக்கமா அந்த ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கடா. டேய் அவரே நான் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன், என்ன வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிட்டுக்கிற? டா இங்க நிக்குது பாரு புடுங்கி, எல்லாத்துக்கும் காரணம் புடுங்கி. இதுகிட்ட சொல்லு. டேய் நான் என்னடா பண்ணேன்? இவன் வாங்க சொன்னா நான் வாங்கினேன். அவன் வாங்க சொன்னானா உன் புத்தி என்ன பீதங்க போயிடுச்சா? போயிருக்கும், போனதுனால தானே வாங்கியிருக்கிறான். தின்னையாடா நீ? பண்றதெல்லாம் பண்ணிட்டு. டேய் என்னாலதான் ஆச்சுதீங்க, நானே ரெடி பண்ணிக்கிறேன். இவரு எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் ஆல்ரெடி அவர்கிட்ட பேசிட்டேன். ஏதோ முக்கியமான வேலையில் இருக்கிறாராமா, வெளியே வந்தோன்னு கூப்பிட்றேன்னாரு. ஸ்டேஷன் லொகேஷன் சொன்னா கொஞ்ச நேரத்தில் வந்துருவார். அவர் வந்தாருன்னா உங்க லாயரை பிடிச்சி நல்ல லிப்கி சடி. இப்ப கேஸ் எழுத போறாங்க, உங்க லாயர் வருவார் ஆட்டிட்டு. அது வரைக்கும் என்னடா பண்றது உங்ககிட்ட? டேய் என்னாலதான் ஆச்சு, நீங்க நானே ரெடி பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுவ? என்னமோ பண்றேன், உனக்கு என்ன பிரச்சனை? நொட்டுவனி நோட்ட எங்களுக்கு தெரியாது. கொண்டு வந்து நிக்க வச்சுக்கிறவர் உதகை காவல் நிலையத்துல. அப்படித்தான் இருக்கும் பொழப்பு. அண்ணா அண்ணா என்ன தம்பி? ஒன்றும் இல்லைண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப்புக்கு ஊட்டி வரைக்கும் போயிட்டு இருந்தோம். சரி. போகிற வழியில் போலீஸ்கிட்ட மாட்டிட்டேண்ணா. என்ன சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்கண்ணா. என்ன கேட்டாலும் ஐயா வரட்டும் ஐயா வரட்டுங்கிறாங்க. அதான் நான் யாராச்சும் வந்து பேசணும். அதான் உங்களுக்கு யாராவது தெரியுமா நான் பேசுறதுக்கு?
எதுக்கு பிடிச்சாங்க? என்ன கேஸு? ஓ நான் தான்ண்ணா தப்பு பண்ணிட்டேண்ணா. ஃபுல்லி பேக்கெட்டை பைக்கில் வச்சிட்டேண்ணா. அந்த அண்ணன் எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டாருண்ணா. தப்பு தான்ண்ணா. என்ன பேசினாலும் விட மாட்டேங்கிறாங்கண்ணா. நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமில்ல நான் யார் அனுப்பிச்சு மூவ் பண்ணால் காரியம் ரெடி ஆகும்னு. அந்த ஆள் கிட்டயா? அந்த ஆள் சரியான முடவாதம் பிடிச்சோம் தம்பி. அந்த ஆள் கிட்ட யாருமே பேச முடியாது. அண்ணா அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது பழக்கம் ஏதாவது இருக்குதாங்கண்ணா? எந்த மாதிரி? இல்லைண்ணா இந்த சரக்கு பாக்கு இந்த மாதிரி ஏதாவது போதை வஸ்து பழக்கம் இருந்தால் அவர் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் அவர்கிட்ட பேச முடியுமாண்ணா? சொல்லுங்கண்ணா, எதுவும் யோசிக்காதீங்க. நீங்கள் மட்டும் பேசி முடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒழிச்சிடலாம். நைட்டுக்கு ஒரு குவார்டர் ரெடி பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? சரி குவார்டர் வேணாம், ஒரு ஹாஃப் ஒரு கோழி பிரியாணி. என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா நானே பேசி முடிச்சு விடுறேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க, சீமாத்து வச்சுட்டு வாங்க. வாங்க வலிக்கிறாதீங்க. பார்த்து டேய், என்னமோ பெரிய புடுங்கி மாதிரி பேசுனீங்க. உன்னாலதான்னு யாரை வச்சு எப்படி காரியம் சாதிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. நான் சீக்கிரம் வாங்கண்ணா. இப்போ பாருங்கடா. என்னத்தரா பார்த்து வாயை பொளந்துட்டு இருக்கிறீங்க? அங்க பாருடா. அட என்னங்க பண்ணன தப்பு மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பழக்கமெல்லாம் இருக்குன்னு என்கிட்டயே கேட்குறேன். என்ன லொல்லு இருக்கணும்? என்னடா பார்க்குற? சாரி சார். நீ என்ன சாரி கேட்டாலும் நடக்காது. மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு சார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சார் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சாரி சார். எதுக்குப்பா சாரி? சார் இனிமேல் பண்ண மாட்டேங்க சார். அப்படியா? இனிமேல் பண்ண மாட்டேங்களா? பண்ண மாட்டேங்க சார். யார் கேட்டது இதை சொல்லணும். கண்டிப்பாங்க சார். சூப்பர். ஏட்டையா இங்கே வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. பசங்க இனிமேல் பண்ண மாட்டேன்ட்டானுங்க. ஆனால் இப்போ பண்ணது ஒத்துக்கிட்டானுங்க. நீங்கள் கேஸ் எழுதிக்கங்க, நாளைக்கு ஜட்ஜி கிட்ட பேசிக்கலாம். சரிங்க ஐயா. அப்படி சொல்லிங்க சார். அப்படி சொல்லியா? இல்லைங்க சார். என்னப்பா இனிமேல் பண்ணமான்னு சொன்னா அப்போ இப்போ பண்ணதான் தானே அர்த்தம்? இல்லைங்க சார். அப்புறம் எப்படி எப்படா? சாரி 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 சாரி. இப்போ நான் கோவப்பட்டதுனால தானே உங்கள்கிட்ட சாரி கேட்டேன். ஆமாங்க சார். நான் கோவப்படாமல் சாரி கேட்டிருந்தா நீ என்ன கேன கூன்னு நினைப்பியா நினைக்க மாட்டியா? வாய்ப்பு இருக்குங்க சார். நான் கோவப்பட்டதுனால தான் சாரி கேட்டேன். நீ தப்புன்னதுனால தான் சாரி கேட்டேன். அப்போ நான் உன் மேலே கேஸ் எழுதலாமல்ல? வேற எது வந்தாலும் நாளைக்கு கோர்ட்டில் வந்து பேசிங்க. கிளம்பு போ. வாடா வாடா கம்மன் வாடா, பேசிக்கலாம்டா வாடா. சார் என்ன? ஒன்றும் இல்லை சார். டேய் இப்போ என்னடா பண்ணுறது? அங்கே உட்காந்து பொங்கல் வெய்யே எல்லாம் வலிச்சு நக்கலாம். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்னடா பண்ணுறதாம்மா? ட்ரிப்புக்கு போகலான்னு ஆசைப்பட்டவனையே இப்படி ஜட்டியோட குறை வச்சிட்டிங்களடா. அவனை கடைசியாக நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஜட்டியோட பார்த்ததுடா. வந்துட்டான். என்ன பண்ணுறதாம்மா? பண்ணுறத மட்டும் ஏதாச்சும் பண்ணலாம்டா. என்ன பண்ண சொல்கிற? என்னடா பண்ண சொல்கிற நீயே? என்னடா பண்ண சொல்கிற நீயே? ஏதாச்சும் சொல்லிடுவோம் பார்த்துக்க. யாரு கூப்பிட்ற? ஒப்பனுக்கு தெரிஞ்சுங்களுக்கு கூப்பிட்றியா? சரி கூப்பிடு கூப்பிடு.
வர கோவத்தில் இருக்கான். சரி போ மாப்பிள்ள. என்னடா ஏன்டா கத்துற? இப்போ என்னடா வேணும் உனக்கு? அருண் ஃபோன் என்கிட்ட இருக்கு, அது என்ன பண்ணலான்னு கேட்க தாண்டா கூப்பிட்டேன். அதை மட்டும் எதுக்கு வச்சுக்கிற? அதையும் கொண்டு அந்த போலீஸ்காரட்டு கூட வச்சுக்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு கேள்வின்ட்டு. விட்றா விட்றா, நீயே வச்சிரு. போடா. சார் சார் என்கிட்ட எவ்வளோ கஞ்சினாலும் வேலைக்கு ஆகாது. ஐயா வந்துட்டாரு, ஐயாவை போய் பார்ப்போம். சார் அது இல்லைங்க சார், அர்ஜென்ட்டாக ஆகி வருதுங்க சார், முடியல சார். பாத்ரூம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா. வெளியே இருக்கு போடா. அப்படிங்களா சார்? தேங்க்யூ சார். எங்கடா போற? இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. டேய் நான் போதாண்டா போறேன், நீ போடா. ஹலோ அண்ணா, இப்போதாங்கண்ணா கொஞ்ச நேரம் முன்னாடிங்கண்ணா. என்னடா தம்பி கொஞ்சம் கவனமா இருக்கிறது இல்லையா? என்னடா நீங்க? சரி இப்போ என்னதான் சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? இராண்டா ஏன் அண்ணா இந்த மாதிரி கேஸ் போட போறேன், எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பேசிக்கங்கிறாங்கண்ணா. அப்படியே சொல்றாங்க? நீ ஒன்று பண்ணு, போன போய் கொடு, நான் பேசிக்கிறேன். சரி என்ன டேய் இருடா, சும்மா புருன்ட்டு. இந்தாடா நீயே பேசுற, இந்தடா போடா. சரி நீயே பேசிக்கோ. ஒருத்தரையும் தெரியாது வந்துட்டான். என்னாச்சுன்னு ஒன்னாச்சுன்னு. அண்ணா இந்த கொண்டே கொடுக்குறேங்கண்ணா. இந்த போறேன். டேய் விட்ரா, பெரிய புடிங்க மாதிரி தான் பண்றான். ஏதோ இவனுக்கு மட்டும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் தெரிஞ்ச மாதிரி. மேட்டுப்பாளையம் எம்எல்ஏவே எனக்கு தெரிஞ்சவங்க தான்டா. சொன்னா விட்டுருவாங்க. விடு, அவனே வரட்டும், பாத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நீங்க செஞ்ச நல்ல ஆளு. ஆனா நாங்க மன்னிச்சாலும் அண்ணா இந்த வந்துட்டேன். எங்க போறீங்க? உலகம் ரொம்ப பெருசு. என்ன சார்? கவுண்டம்பாளையத்துலேருந்து எஸ்ஐ பேசுறாரு சார். பேசுனா பேசு சார். உங்ககிட்ட பேசணுன்னாரு சார். அவர் உனக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணன் சார். அப்படியா? இதையா நீ முதலே சொல்ல? சொல்லியிருப்பேன் சார். சரி எதுக்குன்னு சொல்லி சொல்லாம விட்டேன் சார். அப்ப இப்பவும் சொல்ல விட்டுன்னு நினைச்சுக்க. வெளியே போ. சார் பேசுங்க சார், ப்ளீஸ் சார். பேசணுமா? ஆமாம் சார். கவுண்டம்பாளையம் எஸ்ஐ அவர் தான் உன் நொன்ன. பேசணும்னா நைட்டு ஃப்ரீயாக இருப்பேன், கால் பண்ணி சொல்லி பேசுகிறேன். ஏன் சார், அவர் உங்களை என்ன லவ்வா சார் பண்ணுறாரு நைட்டு பேசுறதுக்கு? என்னது? ஒன்றும் இல்லை சார். அப்போ போய் சொல்லு. ஓகே சார். என்ன ஒழுக்கமா யாருக்கிட்ட கஞ்சா வாங்கின, யாருக்கிட்ட விற்க போற சொல்லிட்டீங்கன்னா உன்னையும் விட்டுருவேன். இல்லைன்னா இப்படியே உட்காந்துட்டு. எது கஞ்சாவா? ஆனா என்னன்னா எனக்கே தெரியலையப்பா, என்னென்னமோ சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் கேஸை மாற்றி எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்றீங்க? ஆமா குட்டி, நம்மள மாதிரி ஆளு கிடைச்சாங்கன்னா இந்த மாதிரி தான் கேஸை மாற்றி எழுதுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ குட்டி, ஏதாவது பண்ணு குட்டி. முடியல, குளிருது. ஹலோ அண்ணா. அண்ணா அவர் ஃபோனே வாங்க மாட்டேங்கிறாருங்கண்ணா. அப்படியா? சில பேர் அப்படிதான் வாங்கவே மாட்டானுங்க. அண்ணா எதாவது பண்ணுங்கண்ணா. நீங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சொல்லி பேச சொல்றேன். இது சரிங்கண்ணா, பேசிட்டு சொல்றீங்களா? சரிங்கண்ணா. உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன மாப்பிள்ள சொல்றாங்க? அதுக்கே என் காது மேலே வந்து ஏறி உட்கார்ற. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு புடுங்கு. அவர் ஃபோனே வாங்க மாட்டேங்கிறாரா? அதான் எங்கள் அண்ணா அவங்க ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன்னு இருக்காரு. என்னவாமா? அந்த இன்ஸ்பெக்டர் இரு கொஞ்ச நேரம் இரு, நான் அந்த சைடு போயிடுவேன். அப்புறம் நீ நிம்மதியாக பொறணி பேசுவியாமா? டே நானே கூட பொறணி பேசிட்டு இருக்கேன். சும்மா தேவையில்லாமல் ஏதோ பேசிட்டு இருக்காது. சரியா? இப்போ நான் போனதுக்கப்புறம் நீ பேசல. மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஏதோ இவனுக்கு மட்டும்தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க மாதிரி பீத்தராண்டான்னு நீ என்னை திட்டல. மயிறு அண்ணா. இன்ஸ்பெக்டர் சார் சொல்லுங்க சார். இந்த கொண்டு போய் கொடுக்குறேங்க சார். இந்த போகிறோங்க சார். உள்ளதாங்க சார் போகிறோம். அவன்கிட்ட எதுவும் சொன்னியா? உள்ளதாக இருக்காரு சார். உங்களோட தான்டா இருந்தேன். அப்புறம் எப்படி கரெக்டாக சொல்கிறான்? டே சதீஷ், நீ ஒருத்தங்க இல்லாதப்போ எங்களை பற்றி பெருமையோட பேசியிருக்க. பொறணி தானே பேசுவேன். இது கண்டுபிடிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா?
எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா சார் இந்த ஒரே நிமிஷம் சார், உள்ள வந்துட்டேங்க சார். இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே சார், இவர்தான்டா எங்க அமிதாப் மாமா. இன்ஸ்பெக்டர் பேசுறாரு சார். யாரு? கவுண்டமலை இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணும்னாரு சார். என்னது கவுண்டமலை இன்ஸ்பெக்டரா? அவர் எப்படி உனக்கு தெரியும்? சார் அவர் ரொம்ப தெரிஞ்சவருங்க சார். என்னையா சொல்ற? முதல்ல சொல்லி தொலை மாட்டியா? குடியா போ. சார் சார், நான் கவுண்டமலை இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பேசுறேன். சார், பசங்க இங்க இருக்காங்களாமா? ஆமா சார், பசங்க இங்க தான் இருக்காங்க சார். ஃபுல் லீவ் வச்சிருந்தாங்களாமா? ஆமா சார். பசங்க நம்ம பசங்க தான். கேஸ் எல்லாம் போட வேணா விட்டுருங்க சார். விட்டுருங்கன்னு சொன்னாங்க சார். எல்லாம் நம்ம பசங்க. ஓகே சார். சார் உங்களுக்கு கேட்கலாமா? கேளுங்க சார். உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? ஹலோ, என்ன சார் இப்படி மொள்ள மாதிரித்தனம் பண்றவனுக்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்து நீங்க ஏன் சார் உங்க பேரை கெடுத்துக்கிறீங்க? சார் அப்படி இல்லைங்க சார். இல்ல உண்மையாவே வெக்க இல்லையா சார்? அப்படி இல்லைங்க சார். இல்ல மானம் கட்டவனல. என்னையும் இன்ஸ்பெக்டர் போனை கட் பண்ணிட்டாரு. பெரிய இவன் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்தா பயந்துக்குவாங்களா? அடிச்சன்மை செவனி திரும்பி போயிரு. இங்க பாரு, அவனை கூட்டிட்டு வர்றேன் இவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஸ்டேஷன் பக்கம் வந்தேன்னு வை. ஏட்டையா ஐயா, ஸ்டேஷன் கிளீன் பண்ண வரனால வந்தானுங்களா? வரலையா? இனிமேல் நீ தான் பண்ண வேண்டியது வரும். சார் இல்லைங்க சார். என்ன சொல்ற? வரமாட்டேங்க சார். போ. வந்துட்டானுங்க. வண்டாது வேற நாய் கூட போக மாட்டானுங்க. லாயர் என்ன? ஹலோ அருண், எந்த ஸ்டேஷன்லப்பா இருக்கிற? எத்தனை தடவைப்பா உன்னை கூப்பிடுறது? அண்ணா, நான் அருண் இல்லைண்ணா, அவன் ஃப்ரெண்டு சரவணா பேசுறேண்ணா. அண்ணா, அருணை ஜட்டியோட உள்ள உட்கார வச்சுக்கிறாங்கண்ணா. என்னது? ஜட்டியோட உட்கார வச்சிருக்காங்களா? யாரியா அவங்களுக்கு இந்த ரைட்ஸை கொடுத்தது? அதானே தெரியல. நானும் எவ்வளவு பேசி பார்த்துட்டேண்ணா, அவனுக்கு கேட்கவே மாட்டாங்கண்ணா. நீங்க எப்படியாவது வந்து கொஞ்சம் காப்பாத்தி விடுங்கண்ணா. பார்க்கலாம். விட மாட்டேங்கிறாங்களா? எந்த ஸ்டேஷன் சொல்ல சொல்லு, நான் வந்து பார்க்கறேன். எந்த ஸ்டேஷன்ல இருக்கீங்க? சொல்லுப்பா தம்பி. அண்ணா ஒரே நிமிஷம். எந்த ஸ்டேஷன்லப்பா இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. ச்சே, damn it. என் வாழ்க்கை பாத்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. இது ஜோக். அட்டக்கூடாது, சிரிக்கணும். என்னடா பாக்குற? என்ன பாக்குற? கோவம் வருதா? இல்லைங்க சார். சொல்லு. கோவம் வருது. கோவம் வருது யூசுவல் தானே? லைட்டாங்க சார். ஆஹா. உனக்குடா? எனக்கும் தான் சார். ரெண்டு பேர்த்துல யாருக்கு கோவம் அதிகமாக வருது? எனக்கு தான் சார். சூப்பர். வாங்க. அட வாங்க வாங்க. கோவத்தில் உனக்கு என்ன தோணுது? அடிக்கணுமா? இல்லைங்க சார். கொல்லணுமா? இல்லைங்க சார். இல்லை தூக்கி போட்டு மிதிக்கணுமா? சொல்லு. ஒன்றும் சொல்ல மாட்டேன், சொல்லு. ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏன்னா அடிக்கணுமா? ஆமாங்க சார். அப்போ சான்ஸ் கிடைச்சா அடிப்ப? ஆமாங்க சார். எப்படி அடிப்ப? தூக்கி போட்டு பிரிச்சு விட்டுருவாங்க சார். சூப்பர்டா டேய். கேட்டையா? கேட்டீங்களா? பையனுக்கு என்னை அடிக்கணுமாமா. சான்ஸ் கிடைச்சா தூக்கி போட்டு பிரிச்சு விட்டுருவானா? சார் சார் நீங்க கேட்டதுனால சார் சொன்னேன். டேய் நீ சொன்னதாடா நான் சொன்னேன். அதுக்கேண்டா நீ பயப்படுற? சரி விடு. ஏட்டையா, பையன் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். அந்த பொருள் எடுங்க. பொருளா? நீ தானே அடிக்கணும்னு ஆசைப்பட்ட? ஸ்டேஷன் ஃபுல்லாக ஓட்டரையை அடிச்சு கிளீன் பண்ணு. ஏண்டா உனக்கு ஏதோ கோபம் வருதுன்னு சொன்ன? ஐயோ, கோவமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சார். இந்த இடம் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. கோபம் வருதுன்னு சொல்லு.
ஏட்டையோட துணியெல்லாம் துவைக்காம கிடக்குது அதை துவைச்சிடுறியா? சார் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க சார். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க சார். அப்படியா? அதை நீயே துவைச்சிரு. இவனுங்க வேற ஒரு நிமிஷம் கக்கூஸ்பா விட மாட்டானுங்கடா. அண்ணா யாரையாவது பிடிங்கண்ணா. யார்கிட்ட கொடுத்தாலும் பேச மாட்டேங்கிறாருண்ணா அவரு. ப்ளீஸ்ண்ணா பிடிங்கண்ணா யாரையாவது. பேசு வேற யாராவது பிடி. அப்போ தான் நான் உன்னை வெளியிடுவேன். சைக்கோ நாய். ஏய் யாரா உள்ள? யோ இரியா, ஒன்னு போன் அடிக்குது இல்ல நீ அடிக்கிற. ஒரு 5 நிமிஷம் பார்த்து போட விடுறீங்களா பைத்தியக்காரங்களா? ஏய் சும்மா நொட்டு தட்டிக்கினே இருக்கிற. நொட்டு இங்க நொட்டுறதுக்கு வராங்க. யாரா உள்ள? இருடா வரேன். சாரி சார். போடா அந்த பக்கம். சார் போயிட்டீங்களா சார்? இந்நேரம் போயிருப்பேன். என்ன கருமத்தில தின்னு தொலைச்ச? போய் தொலைச்சிட்டு சொல்லு. பாத்ரூம் இடிச்சுதான் சார். அப்ப நான் போகட்டுமா சார்? அப்ப இன்னும் போகலையா? எங்க சார்? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சார். முட்டிட்டு வருது சார். அங்க உட்காந்தா வரவே மாட்டேங்குது சார். வராமையா இந்த நாத்தமா? நான் வேற பாத்ரூம் போய்க்கிறேன். ஏட்டையா அந்த ஜேசிபி வர சொல்லுங்க. இதை இடிச்சுதான் எறியணும். ஏய் ஊட்டில ட்விங்கிள் டிஎஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த ஓனர் பெரிய ஆளாமா. அவர் சொன்னா விட்டுருவாங்க. என் ஃப்ரெண்டு கவுன்சிலர் ஸ்ரீனியும் அவரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். நீ கூப்பிட்டு பேசு. ஓகேண்ணா. நீங்கள் சொல்கிற அந்த கவுன்சிலர் ஸ்ரீனி வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருலங்கண்ணா? அதெல்லாம் சொல்லிட்டாராமா. நீ கூப்பிட்டு கவுன்சிலர் ஸ்ரீனி நம்பர் கொடுத்தான்னு சொன்னாலே தெரியுமா? ஓ சரிண்ணா. அப்போ நான் பேசிடுறேன் நான். சரி பேசு. சரிண்ணா தேங்க்யூண்ணா. ஹலோ சார். அண்ணா நான் சசி பேசுகிறேங்கண்ணா. நீங்கள் டிங்கிள் எஸ்டேட் ஓனர் தானேங்கண்ணா? ஸ்ரீனி நம்பர் கொடுத்தாருங்கண்ணா. அண்ணா அதான் இங்கே போலீஸ்ட்ட மாட்டிட்டு ஊட்டி ஸ்டேஷனில். அண்ணா அது ஃப்ரெண்டு வண்டி கவரில் ஃபுல் லிப் பேக்கெட் வச்சு மாட்டிட்டானுங்கண்ணா. ஓ அந்த கேஸா? அந்த கேஸாவா? அப்படின்னா உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுங்களா? இல்லை கேட்டேன். சொல்லு. யார் விட மாட்டாங்க? யாரா? நான் இந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சீட்டில் எஸ்ஐ நாதாரி ஒருத்தர் உட்காந்துருக்கான்னா அந்த டாக் தானே விட மாட்டான். தம்பி ஐயோ சாரிண்ணா. சாரிண்ணா. இல்லை பரவாயில்ல சொல்லுங்க. நீங்கள் கோவப்படுற மாதிரி அவன் ஏதாவது பேசியிருப்பான். என்னன்றா ரொம்ப மொடை பண்ணுறானா? மொட்டை பண்ணுறாராவா? ஓவர சீனை போட்டிருக்காருங்கண்ணா இங்கே உட்காந்துட்டு. எனக்கு அப்படியே எரிச்சல் ஆகுதுங்கண்ணா எனக்கு. கரெக்டாக சொல்லுப்பா. அப்போ தான் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். அண்ணா சொல்கிறதுக்கு நிறைய இருக்குதுங்கண்ணா. நான் பார்த்ததுலேயே 1ஆம் நம்பர் ஆகாவளி போலீஸ்னே இவருதாண்ணா. மனசில் பெரிய சிங்கம் சூர்யான்னு நினைப்பு. ஆனால் நான் பார்த்ததுலேயே 1ஆம் நம்பர் காமெடி போலீஸ்னே இவருதாண்ணா. பெரிய புடுங்கி. யார்ப்பா? சார் அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்க சார். சரிங்க சார். குரலை கேட்டிங்களாண்ணா கன்றாவியாக இருக்குது தானே. நேரில் கேட்டிங்கன்னா இன்னும் கன்றாவியாக இருக்கு. வா சார். வாசல் கூட்டணும் சார். அதோட முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. உன் ஃப்ரெண்டு ஒருத்தரோட ஃபோனில் பேசிட்டு இருக்கிறான். கேட்கலாம். மூட்டு வா. அண்ணா பைத்தியங்கண்ணா. இல்லை பைத்தியத்து பக்கத்தில் நின்னா பைத்தியமே நல்லபடியாக தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பைத்தியங்கண்ணா அந்த ஆளு. நல்லா பாக்குற கத்திரிக்காய்க்கு மீச மொத்த மாதிரி இருப்பாரு. நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஆள் பேர் தியாகராஜனா? ஆமாங்கண்ணா. எஸ்ஐ தியாகராஜன் தான். அந்த ஆள் பேர் இது. கன்றாவியா இருக்குதுல்ல. கொண்டு போய் கொடுக்குங்களா? உள்ள போகிறதுக்குள்ள 1000 சீனை போடுவானுங்கண்ணா. ஐயா லொய்யான்ட்டு. ஐயா மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் கொய்யா மாதிரி இருப்பான். ஆமாங்கண்ணா. நான் அதை வந்துட்டேங்கண்ணா. ஒரே நிமிஷம்ண்ணா லைன்ல இருங்க. வாங்க சசி வாங்க. சார் டிங்கிள் டி எஸ்டேட் ஓனர் அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு சார். எஸ்டேட் ஓனரா? அவர் யாருன்னு எனக்கு தெரியாதே. ஐயோ உங்களுக்கு தெரியாதுங்க சார். ஆனால் அவருக்கு உங்கள் பேர் சொன்னால் உடனே தெரியுதுங்க சார். அவ்வளோ பெரிய ஓனருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ கூட நான் பேசி பார்க்குறேன். இந்தாங்க சார். ஹலோ முடிஞ்சு. ஹலோ என்னப்பா அவர் பேச மாட்டேறாரு? லைனில் தான் இருக்காருங்க சார். அண்ணா கேட்குதாங்கண்ணா? ஹலோ
தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பேரை மட்டும் கேட்டு சொல்லு. இது புத்திசாலிதான். அண்ணா உங்கள் பேர் கேட்குறாருங்கண்ணா அவரு. தியாகராஜன். அண்ணா அது இந்த போலீஸ்காரரோட பேருங்கண்ணா, உங்கள் பேர் கேட்குறாங்கண்ணா. தியாகராஜன் தான்டா. அண்ணா எங்கண்ணா இருக்கிறீங்க? உங்கள் பேர் இங்கே எதிரொலிக்குதுங்கண்ணா. பின்னாடி திரும்பி பாரா தெல்லவாரி. டிங்கிள் எஸ்டேட் ஓனர் தியாகராஜனும் நானே, எஸ்ஐ தியாகராஜனும் நானே. ஏண்டா அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னையே சிபாரிசு கூப்பிடுற நீ என்ன சொன்ன? பைத்தியக்காரன் பக்கத்துல இருந்துன்னா பைத்தியக்காரனே பரவாயில்லையா? ஏarna சார் இவன் என்ன பண்ணான்? ஒரு நிமிஷம். எதுவும் பண்ண வேண்டாங்க சார். ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. ஐயோ அட சாமி. இவனுக்கு இது இல்லை. என்ன சொன்ன? நான் சிக்குனா கலாய்ச்சுட்டுவியா? அதையே பண்ணிடுவோம். என்னடா? ஏண்டா கிடைச்சா என்ன நீ கலாய்ச்சுட்றிய? நீ என்ன பண்ற? அருணை கடைசி வரை கலாய்ச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. போய் ஸ்டார்ட் பண்ண. போடா போய் அவனை பார்த்து சிரி. அருண் பாருங்க. அதான் யாரும் இல்ல, ஏன்டா சிரிச்சிட்டே இருக்க? கம்முன்றா சசி, எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டா இருக்குடா சசி. பல்ல கெஞ்சிட்டு இருந்தேன். கடுப்பாடா சசி இப்படி பண்ணிருந்தேன். ஏண்டா நீ மட்டும் பனிஷ்மெண்ட் செய்யற, என்ன பனிஷ்மெண்ட் செய்ய விட மாட்டியா? யாரும் மேல எதுக்கு அசிஸ்ட் இருக்க? ரெண்டு பேர் எதுக்கு வந்திருக்குன்னு தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டேய் அவன் மட்டும் பனிஷ்மெண்ட் பண்ணுவானாமா, நான் மட்டும் பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாதா? சசி சிரிச்சு வளர்றதுக்கு நேரம் கிடையாது. டேய் நீ ஏதோ லாயர் கூப்பிடுவாருன்னு சொன்னேல, எங்கோட வந்த ஆளு இன்னும் வரக்கானடா. வந்து இப்படி நம்மளை காப்பாத்தி சொல்றா. டேய் அந்த ஆள் எங்க போய் தொலைச்சான்னு யாருக்குடா தெரியும்? மாப்பிள்ள அவர் ஒன்று கால் பண்ணாரு, நான் பேசினேன். டேய் என்னடா சொன்னாரு? எந்த ஸ்டேஷன் கேட்டாரு. அதுக்குள்ள என்ன ஆச்சு? ஆய் வந்துச்சு மாப்பிள்ள எனக்கு. அதனால சரி போயிட்டு கூப்பிடலாம் நினைச்சேன் மாப்பிள்ள, மறந்துட்டேன்டா. எவ்வளவு முக்கியமான இடத்துல சொதப்பி வச்சிருக்கான். டேய் அவர் வந்தாருன்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சதுடா. போச்சு போச்சு அவ்வளவு. மாப்பிள்ள லாயர் கார் மாதிரி தெரியுது. லாயரா? என்னடா மார்க் என்ட்ரி மாதிரி இருக்காரு. சூப்பர்ரா. தள்ளு ஓரமா தள்ளி. அண்ணா அருண் பாய்ஸ். என்னடா இது அருணா? இது என்னடா கோலம் இது? இவன் ஃப்ரெண்ட் சசி தானே? ஆமாண்ணா. இவன் என்னடா வையாபுரி மாதிரி இருக்கா? என்னடா நடந்துச்சு? இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த கேஸ கஞ்சா கேஸா மாத்தி எழுத போறாங்களாமா? கஞ்சா கேஸா? ஏன்டா இவ்வளவு தூரம் நடந்திருக்கு? ஏன்டா எங்ககிட்ட முதல்ல போன்ல சொல்ல? அது ஒட்டடை அடிச்சிட்டு இவனுக்குனால ஒரிஜினலா ஆளை கண்டுபிடிக்க முடியலன்னா பொய் கேஸ் போட்டுருவாங்களா? யாருக்கு அக்கறப்பட்ட ஆள் இல்ல நினைச்சிட்டாங்க போல் இருக்கு. நீ எது கவலைப்படாத. செத்தாண்டா அந்த இன்ஸ்பெக்டர். போட்டு தள்ளுங்கண்ணா அவரு.
ஹலோ, யார் சார் நீங்க? உங்க விதியை மாத்த வந்திருக்கிற விசித்திரன். அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்டு. முடிஞ்சான்டா அந்த இன்ஸ்பெக்டர். அவர் பேசுற பேச்சுக்கு களிய போறாரு பாரு. வா நம்ம ஒண்ணு போலாம் வா. சரி வா வா, ரொம்ப நேரமா அடக்கிட்டு இருக்கேன். யார் சார் உங்களுக்கு வர்ற அக்யூஸ் எல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ண சொல்லி ரைட்ஸ் கொடுத்தது? அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டாங்கன்னு பிடிச்சி அவங்கள வச்சிருக்கீங்க? அப்படி நியாயமா பிடிக்கிறதா இருந்தா அந்த கூலிப்ஸ் கடைக்காரனை நீங்க பிடிச்சி வச்சிருக்கணும். பண்ணீங்களா? ஏன் சார் பண்ணல? How dare can you torture my boys like this? சார் சொல்றத கேளுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது சார். I am sorry. பாடா, ஒரு வழியா அந்த ஸ்டேஷன் விட்டு கிளம்பலாம்டா. டேய் சீக்கிரம் அடிச்சிட்டு வாடா. டேய் அங்க எனத்துல தேடிட்டு இருக்கிற குளிர் காணுமா? மாப்ள இங்க பாருடா. சே, அதை வேற வந்து பாக்குறாங்க. போடா கரும். டேய் அது இல்லடா. டேய் ஏண்டா இங்க எதுக்கு நம்மள புடிச்சு வச்சிருக்காங்க? எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுல்லி பேக்கெட் ஜட்டிக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தியா எத்தனை நேரம்? இது எக்ஸ்ட்ரா ஒண்ணு இல்லடா. சதீஷ் வாங்கிட்டு வர சொன்ன ஒண்ணே ஒண்ணு. புரியல. கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? சொல்லுங்க சார். ஒண்ணும் தெரியாத ஆளை பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்க. சார் இது என்னன்னே தெரியாம இதுக்குள்ள தலையிட்டு இருக்கிறீங்க. இதனால உங்களுக்கு தான் ரிஸ்க். என்னங்க எனக்கு தெரியாது? எனக்கு தெரியாம அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும். சதீஷ் வாங்கிட்டு வர சொன்னப்போ அதை வாங்கி நான் ஜட்டிக்குள்ளதான் வச்ச மாப்ள. ஜட்டிக்குள்ள வச்சியா? ஏண்டா வண்டி கவருக்குள்ள வச்ச நீ தானடா சொன்ன? வண்டிக்குள்ள வைக்கணும்னு நினைச்ச மாப்ள. அப்போ ஓனர் கால் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட பேசிட்டே மாப்ள ஜட்டிக்குள்ளதான் வச்ச மாப்ள. என்னடா சொல்ற? அப்போ அந்த வண்டி கவருக்குள்ள இருந்த ஃபுல் லிப்பு அந்த ஆள் வாங்கி வச்சதா? டேய் இல்லடா, அது ஃபுல் லிப்பே இல்லடா. அப்புறம் ஒழுக்கமா யார்கிட்ட கஞ்சா வாங்கின? கஞ்சாவா? கஞ்சாவா அண்ணா என்னண்ணா? கஞ்சாவா? அவன் வண்டியில ஃபுல் லிப் வச்சுட்டு போய் மாட்டி இருக்கிறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யிடா. அவன் கஞ்சா வச்சு மாட்டி இருக்கிறான்டா. அந்த ஆள் கார்ல ஏறி தூங்கி உழுகும் போதே நினைச்சேன்டா, ஹெர்பல் தான் சாப்பிடுவேன் சொன்னப்பே சூட்டி போயிருக்கணும் மாப்ள. ஹெர்பல் தான் ஒத்துவரும். இதெல்லாம் சாப்பிடுறது இல்ல, நீ சாப்பிடு. ஹெர்பலா டேய் செத்தடா நம்ம. அடே செத்தது நம்ம மட்டும் இல்லடா. அப்புறம் நான் தான் இவங்களுக்கு எல்லாம். ஓ நீங்க தான் இவங்களுக்கு எல்லாமே வா? 100% எனக்கு இவனுங்களை பத்தி தெரியுங்க. நான் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன். இவ்வளவு ஏன் என்ன பார்க்க தான் சார் ஊட்டிக்கே வந்தாங்க. அதையும் மீறி நீங்க அரெஸ்ட் பண்றதா இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஓ டேய் வாங்கடா போய் காப்பாத்தலாம்டா. ஓடுங்கடா. ஐயோ ஏண்டடி எப்படி இருந்த என்ன எங்கடா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? ஏட்டையா கேஸ் எழுதிருங்க. கஞ்சா சப்ளையரே மாட்டிட்டான். சார் சத்தியமா எனக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். எதையாவது சொல்லி காப்பாத்துக்கடா டேய். மாப்ள இதுக்கு மேல நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. ஷூரா? ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சார் இது வரைக்கும் ஃபுல் லிப் கேஸ் தான் சார் நினைச்சிட்டு இருந்தோம். கஞ்சா கேஸ் சத்தியமா தெரியாது சார். ஏமாத்திட்டான் சார். எந்திரிச்சு தொலைங்கடா. விட்டுருங்க சார். சரிடா எந்திரிச்சு தொலைங்கடா. சரி விட்டுற. எந்திரிங்கடா. அழுகாதீங்கடா. ஏண்டா என்கிட்ட தான் போய் சொல்லிக்கிறீங்க பார்த்தா இவனுங்கிட்டையும் போய் சொல்லிக்கிறேன். கண்ணை தொடங்கடா. அழுகாதீங்க. நீங்க போங்க. அவனை 2 மேல கேஸ் போட்டு போங்க. என்னது? டேய் செருப்பு பிஞ்சு போயிருமாக்கு. சார் இந்த நாய் எனக்கு யாருன்னே தெரியாது சார். டேய் சொல்லுங்களேடா. அருணை மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். இவன் வேற அமைதியா வேற இருந்துட்டு இருக்கிறான் சார்.
பூரா கஞ்சா போத சார், கஞ்சா போத சார். இவன் சொல்றா ஏதாவது சொல்லி என்னை காப்பாத்துறானே. சார் ஆமா சார், இவன் என் ஃப்ரெண்ட் தான் சார். சரி எந்திரிச்சு போங்க. தேங்க்யூ சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ சார். யாரு என்னன்னு தெரியாமே வந்துடுறது சப்போர்ட்டுக்கு. சரி போங்க. சரி போறேன் சார், போலாம்டா. உன்னை என்னடா பண்ணலாம்? அண்ணா சரிங்கண்ணா, ஏதாவதுனா கூப்பிடுறேங்க. ஒன்னே ஓடுவேன். உன் நம்பர்ல இருந்து ஏதாவது கால் எனக்கு வந்துச்சு, அவனை நடக்கிறதே வேற. போலாமாடா? நல்ல ட்ரிப்புடா டே. நைட்டு 11:50 கொண்டு வந்து இறக்குறீங்கடா காட்டேஜில். மாப்பிள்ள நடந்ததெல்லாம் மறந்துடுறா. மாப்பிள்ள தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இங்கே பாரு, நடந்தது நடந்து போச்சு, அதை இனிமே மாற்றவே முடியாது. நேரம் ரூமுக்கு போகிறோம், ரெடி ஆகிறோம், கேம்ப் ஃபயருக்கு வரோம். அதை நினைச்சிட்டு எந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்டா சசி. நீ வைபுக்கு வரும்டா நம்ம எல்லாருமே. அண்ணா 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 சாரி, நான் லேட் ஆயிடுச்சு. நான் செக்இன் பண்ணுறதுக்கு. செக்கினா என்ன பேரில் புக் பண்ணியிருக்கீங்க? நான் சசிங்கிற பேரில் புக் பண்ணியிருந்தேன்லண்ணா. அப்படி ஒன்றும் ஆகலையாப்பா. என்னடா இது? டே பண்ணண்டா அண்ணா. சசிங்கிற பேரில் புக் பண்ணியிருந்தேன்லண்ணா, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கண்ணா. சத்தியமா ஜோக்கிங்ல கிடையாதுங்க. சீரியஸா பண்ணுடா, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கடா. ஆமாப்பா ஆமா, சாரி ஆயிருக்குப்பா. பாத்தீங்களா பண்ணி இருக்கிறேன். என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து அதோட விடுங்கடா, சும்மா ஓவரா பண்ணாதீங்க. ஆனா அது நாளைக்கு நைட்டு. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி புக் பண்ணியிருந்தேன்லண்ணா. ஆமா 1 2 3 புக் பண்ணிருக்கீங்க. ஆனா எனக்கு தேதி 31. அண்ணா அண்ணா 1ஆம் தேதிக்கு இன்னும் 10 நிமிஷம் தானே இருக்குது. 1ஆம் தேதி நைட்டு புக் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு 31 நைட்டு. அண்ணா புரிஞ்சு போச்சு. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நீங்க போய் படுங்க. அண்ணா 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 வாடா, கொஞ்சம் பேசலாம். காலங்காத்தால குறவளை நிறைய சோத்தை போட்டு உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை அற்புதமா பண்ணிட்டடா. அப்படி இல்ல மாப்ள, பண்ணண்டா சத்தியமா. ஆமாடா. எதுக்குடா இன்னும் வெயிட்டிங்? அட்டாக்டா.